பரந்தூரில் புதிய விமான நிலைய திட்டம் வந்து கைவிடப்படும் என்று முதலமைச்சர் சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கிறார். நேற்று சட்டப்பேரவையில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா பேசும்போது கூட ஒரு சிறுவன் பரந்தூர்ல முதலமைச்சர் வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அங்க போராட்டத்திற்கு போனார். அப்போது ஒரு சிறுவன் வைத்த கோரிக்கையை ஏற்று தற்போது ஒரு சிறுவனை வைத்த கோரிக்கை கூட நிறைவேற்றப்பட்டிருக்கு என்று சொல்லியிருக்கார். அந்த சிறுவன் ராகுல் நம்மிடம் இருக்கார். 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடியவர். தம்பி, இப்ப நீ வந்து சிஎம் வந்து இங்க ஏற்கனவே வந்து போராட்டத்துக்கு வரும்போது என்ன சொன்ன, இப்ப இந்த கோரிக்கை நிறைவேறிருக்கு, நீ எப்படி பாக்குற? எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குது. ஏற்கனவே பரந்தூர் மண்டபத்தில் வந்து விஜய் சார் வந்து பார்த்தாரு எங்களை. அப்போ வந்து சார் எங்க வாழ்வாதாரம், எங்க வயல், எங்க குளம் கொட்டை ஏரி எல்லாமே அழிஞ்சு போகுது, எங்க வாழ்வாதாரமே அழிஞ்சு போட்டா நாங்க எங்க போய் படிப்போம், நாங்க எங்க போய் இருப்போம்னு சொல்லிட்டு நான் அவர் இந்த ஏர்போர்ட்டை வந்து கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அவரு சொன்னாரு, நான் ஆட்சி அமைச்சு நான் முதலமைச்சரா வந்தேன்னா இந்த பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டத்தை நான் ரத்து செய்யறேன்னு சொன்னாரு. அதே மாதிரி இந்த பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டத்தை வந்து ரத்து செஞ்சுட்டாரு. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாகவும் இருக்குது. இப்ப சட்டசபையில வந்து கீர்த்தனா மினிஸ்டர் வந்து உங்க பேரை நேற்று வந்து சட்டசபையிலேயே உன் பேர் வந்து சொன்னாங்க. ஒரு சின்ன சிறுவனுடைய கோரிக்கை ஏற்று இதை நிறைவேற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க ஒரு சிறுவர்களா இதை எப்படி பாக்குறீங்க? குறிப்பா உங்களுடைய கோரிக்கையை வந்து ஒரு சட்டமன்ற வரலும் எதிரொலிச்சதை நீ எப்படி ஒரு அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவனா எப்படி உணர்ற, எப்படி ஃபீல் பண்ற? எங்க வாழ்வாதாரம் நாங்க இங்க இருந்து வேற இடத்துல போனா ஊரை விட்டு ஊரை வந்து எப்படி வந்து ஒரு பசங்க வாய்ப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேச்சு எங்களுக்கு வரக்கூடாதனால தான் நாங்க இங்கே படிச்சு நாங்க இங்கே பெரியாளன்னு சொல்லிட்டு நாங்க இருக்கிறோம். விமான நிலையம் ரத்து செய்யப்பட்டது சந்தோஷமா உங்களுக்கு எல்லாம்? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா இந்த ஊரை விட்டு நாங்க எங்க போயிருப்போம்? இந்த இடத்துல இருந்தா நாங்க ஏர்போர்ட் இருந்தா நாங்க மேலேயே பறக்க போறோம். இங்க இருந்தா நாங்க போய் இங்க இருந்து நாங்க இங்கே பச்சு நாங்க இங்கே நெல்லோ ஏதோ ஒண்ணு கிடைக்குதா சாப்பிட்டு நாங்க இங்கே இருப்போம். என்ன பண்றாங்க? அப்பா அம்மா என்ன பண்றாங்க? 2 பேருமே விவசாயம் தான். எவ்வளவு நிலம் இருக்கு உங்களுக்கு? விவசாய நிலம் நிலம் இல்ல, கூலி வேலை செய்யறாங்க. இப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப இதே ஒரு இடத்துல நீங்க வேற ஒரு இடத்துல நல்ல பெரிய ஸ்கூல் கொடுத்து வேற இடத்துல உங்களுக்கு பண்றேன்னு சொன்னாங்களே, அது ஏன் எடுத்துக்கல நீங்க? இந்த இடத்துல இருக்கிற அந்த இடத்துல சொந்த ஊர் விட்டு அங்க போனா ஒரு மாதிரியா இருக்கும். அதனால இந்த இடத்துல இருக்கிற மாதிரி அங்க இருக்குமா, அதனாலதான் இந்த ஸ்கூல்ல இருந்து சின்ன ஸ்கூல் அந்த பரவாயில்ல, இந்த ஸ்கூல்ல படிச்சு நாங்க இங்கே போய் ஆகணும். இப்ப நீங்க முதலமைச்சருக்கு என்ன சொல்ல விரும்புற? ஏன்னா வந்து உன்னுடைய நீ வந்து அந்த போராட்டம் பண்ணும்போது 2025 ஜனவரி மாதம் வரும்போது நீ பார்த்து சிஎம் பார்த்த. இப்ப வந்து அவர் வந்து அப்ப எதிர்கட்சியா இருந்தாரு, இப்ப சிஎம் ஆயிருக்காரு. நீ அவருக்கு என்ன மெசேஜ் சொல்ல விரும்புற? அவர் வந்து நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். எங்க ஊரை வந்து எங்க வாழ்வாதாரம், என் கல்வி எல்லாத்தையும் காப்பாற்றி தந்த அந்த கடவுளை நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். இப்ப அமைச்சரும் உன்னுடைய பேரை வந்து சட்டசபையில சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கீர்த்தனான்ற தொழில்துறை அமைச்சர் வந்து உனக்காக வந்து உன்னுடைய பேரை வந்து சட்டசபையில சொல்லியிருக்காங்க. அதை நீ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புற? அவங்களுக்கு நான் அவங்களுக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களுக்கு சட்டசபையில உன் பேர் சொன்னதை நீ எப்படி பாக்குற? ஏன்னா வந்து பெரிய பெரிய தலைவர்கள் வந்து உன்னுடைய பேரை வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சாதாரண அரசு பள்ளி மாணவரை நீ எப்படி அதை வந்து ஃபீல் பண்ற? அது உன்னுடைய பேர் வந்து அங்க ஒழிச்சதை நீ எப்படி ஃபீல் பண்றேன்னு? நான் இந்த பேர் நம்மளுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு. ஆனா இந்த ஊர் விட்டு எப்படி போனா அந்த இடத்துல போய் எப்படி நம்ம இருப்போம், அந்த இதுதான். ஏரி குளம் கொட்டையெல்லாம் இன்னும் உங்க ஊர்ல அப்படியே தான் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப எவ்வளவு ஏரி இருக்கு, எவ்வளவு குளம் இருக்கு உங்க ஏரியாவில? எங்க ஊர்லயா 4 ஏரி இருக்கும். குளம் வந்து நிறைய இருக்குது. குளம் அங்கங்க நிறைய இருக்குது குளம். இந்த மாதிரி இயற்கையா இருக்கிற இடத்த உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? எங்களுக்கு வந்து இந்த இயற்கை விட்டு நாங்க எங்க போய் இருக்க போறோம்? இது எவ்வளவு அழகா இந்த இடத்துல எவ்வளவு தோப்பு எவ்வளவு இதுவாகுது, இந்த இடத்துல விட்டு நாங்க எங்க போயிருப்போம்?